ஸோ ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் பார்ட் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே எஸ், ஸோ நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்பான் பாஸை வந்து அடிச்சுட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகேங்களா. அண்ட் இந்த ஸ்வாட் எப்படி கிடச்சிது அப்படின்னா வந்து அந்த சீஃப் வார்டன் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பான் பண்ணான், கீழே போட்டான். ஸோ அதனால் நான் இதை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஓகேங்களா. அண்ட் அப்புறமா இந்த மேக்மா ஃப்ரூட் என்கிட்ட இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட சொன்னான். ஸோ அதனால் நானும் அந்த மேக்மா ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன். சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். அங்கே காம்பஸில் பார்த்தீங்கன்னா காமிக்கிறதுனா 700 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நம்ம போவோம். ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி போட்டை பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஓகே, போட் செல்லர் எங்கே இருக்கா? அந்த ஃப்ரீ போட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஃப்ரீ போட், ஏன்னா நான் வந்து காசு சேர்த்து வைக்கணும். காசு பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணிட்டேன் இது ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறதுல. ஸோ அதனால தான் இனிமேல் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காசு வந்து சேர்த்து வைக்கிறேன். சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம போயிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அது எப்படினாலும் எனக்கு நல்லா தெரியுது. சரி ஓகே எஸ், அங்கே போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்துட்டேன். ஸோ இதான் கேஸ் அந்த இடம். ஐயோ, கீழே குடிச்சிட்டேன் ஓடிடுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து செக் பாயிண்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். என்னன்னு தெரில, இங்கே வந்தால் லேக் ஆகுது. இப்போ லெவல் போக போக ரொம்ப லேக் ஆகுது கேஸ், ஏன்னு தெரில. ஓகே, ஹோம் பாயிண்ட் செட்டட். ஓகே எஸ், ஹோம் பாயிண்ட் பண்ணால் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு கோஸ்ட்டு பண்ணி எடுப்போம். இங்கே யார் ஃபோட்டோ இருக்குது? அடப்பாவி, என் ஃபோட்டோவை இங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே எஸ், இப்போ போயிட்டு நம்ம அந்த கோஸ்ட் எடுப்போம். ஓகே, கோஸ்ட் எடுத்தாச்சு. லெவல் 250 பண்ணால் இருக்கணும் போல். லெவல் 250 இருந்தால் நம்மளால் 7 பேர் பண்ணால் இது அடிக்க முடியும். அப்புறமா ரிவார்ட் பண்ணால் 7000, எக்ஸ்பி பண்ணால் 10 lakh. ஓகே எஸ், இது பண்ணால் நம்ம ஃப்ரெண்ட்லி 1v1 ஃப்ரெண்ட்லி 1v1 1vpன்னு சொல்லிட்டேன், சாரி. அங்கே போய் நம்ம ஃப்ரெண்டாக சண்டை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம போயிட்டு அவங்கள பண்ண அடிக்கலாம். எங்கே இருக்கான்னு தெரியல. இந்த மேப் ரொம்ப பெரிய மேப்பாக இருக்கனால எனக்கு பண்ணால் கொஞ்சம் லேக் ஆகுது. இனிமேல் வரப்போகிற எல்லா மேப் பெரிய மேப்பாக இருக்கும் கேஸ். இல்லைங்க, செஸ்ட் எடுக்க முடியுமா? அது எடுக்க முடியல, எனர்ஜி அது கூட காலியாகிடுச்சு. சரி ஓகே, போகலாம். போயிட்டு நம்ம வந்து அவனுங்க எங்கே இருக்கானுங்க? இவனுங்களா? இவன் எந்த லெவலு? இவன் வந்து லெவல் 275. ஐயோ, தப்பிச்சிட்றான். ஓகே, தப்பிச்சிட்டேன் ஒரு வழியாக. எங்கே இருக்கானுங்க? அதோ இங்கே தான் இருக்கானுங்க. ஓகே, இவனுங்க தான் நம்மள வந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க, நான் வந்து கத்தி எடுத்துக்கிறேன். வாடா வேகமாக வாடா. ஸோ ஓகே, அண்ட் இந்த மேப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் டீஸ்பான் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தான் அடிக்க முடியும் போல். இவன் யாருன்னு தெரியல, நம்ம கூட வந்து அடிச்சிட்ருக்கான். ஐயோ, ஹெல்த்து குறையுது கேஸ். இவன் இவன் வந்து எத்தனை லெவல்? இவனும் இதுதான், என்னோட ஒரு லெவல் அதிகமாக இருக்கேன். இருங்க, இதான் இந்த லாவா, இந்த மேக்மாவோட பவர் பார்த்தீங்களா? மேக்மா கிளாப். ஓகே, வந்துட்டு எங்கடா போனேன்? எறாடி. ஐயோ, நான் வேறு ஏதோ போயிட்டேன்னு நினைக்கிறேன். இருக்கேன், மேக்மா வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இவனை வந்து அடிப்போம். ரொம்ப லேக் ஆகுது ஏன்னு தெரில. ஓகே, இவனை பார்த்து அடிப்போம். முடிச்சிடே, எப்படியாச்சும் முடிச்சிடுறா. அவ்வளோதான் கேஸ், காலியாகிடுவேன். இன்னும் 1 HP இருக்கான். ஓகே, இந்த ஸ்வாடுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஏற்றிட்டுருக்கேன். ஓகே, நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டா, பைப்பு யூஸ் பண்ண முடியல என் தலை. சரி ஓகே, பைப்பு எனக்கும். ஓகே, ஸோ இதில் இருந்தால் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. காம்பேட்டில் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும்ல, அதில் இருந்தால் வெப்பன் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதான். ஓகே, ஐயோ ரொம்ப அடிக்கிறான் கேசுவன். எனக்கு தெரிஞ்சு அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், அவன் இது ஹெச்பிலாம் குறைச்சி விட்றான். இருங்க, நம்ம போயிட்டு இந்த மேக்மா கிளாப்பை வச்சு அவனுங்களை பார்த்தீங்கன்னா முடிச்சு விடுவோம். இந்த மேக்மா பார்த்தீங்கன்னா சீரியஸாக நல்லா இருக்குது கேஸ். நான் எவ்வளோ நேரமும் இதை ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருந்தேன். இதை அந்த ஐஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா இந்த மேக்மா வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். சீரியஸாக மேக்மா நல்லா இருக்குது கேஸ். நீங்கள் ஒரு வேளை மேக்மா ஃப்ரூட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்மா ஃப்ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சீரியஸாக தான் நான் சொல்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட மேக்மாவோட பவர்ஃபுல் ஃப்ரூட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, மேக்மா வந்து ட்ரை பண்ணாதீங்க.
அதோட மேக்மாவோட பவர்ஃபுல் ஃப்ரூட் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஸோ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஸோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்ருவோம். ஓகே, டைப்பிங்லாம் கேஸ் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே, இன்னும் எத்தனை பேர்? 3 பேரை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக 7 பேர் தான் கேஸ் முடிக்கணும், இந்த இல்லை 8 பேர் கிடையாது. ஸோ அது பண்ணால் ஒரு நல்ல விஷயம். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஐயோ ஐயோ, இவன் அடித்தா வந்து இவன் இப்போ மூவ் ஆகக்கூட மாட்டேங்கிறான் கேஸ், அப்படி லேக் ஆகுது. ஐயோ போச்சு சாவடிச்சுவான் போச்சு. நான் வந்து அந்த வார்டனோட அந்த ஸ்வாட் எடுக்கலாம் பார்க்க அதுக்கிட்ட கூட விட மாட்டேங்கிறான். சரி ஓகே, வாய் வேறு எனக்கு ரொம்ப குளருது ஏன்னு தெரில. ஓகே, இந்த பைப்பை வச்சு பார்த்தீங்கன்னா இவனை அடிப்போம். வாடா அப்படியே வேகமாடா. ஆக்சுவலாக வந்து லெவல் 250 தான் இருந்தாலும் இவனை ஆக்சுவலாக நம்ம வந்து இவனுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் எனக்கு வந்து அடி உள்ளது போல். ஓகேங்க, நம்ம வந்து லெவல் 251 தான் இருக்கோம். ஸோ அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா அடி உள்ளது. ஓகே, இப்போ நம்ம வந்து இவனை பார்த்தீங்கன்னா முடிச்சு விடுவோம். கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்டை காமிச்சு தான் முடிக்க வேண்டியது இருக்குது, இல்லை நம்மளே இவனை முடிச்சு விட்ருவான். ரொம்ப அதிகமாக டேமேஜ் குறையுது கேஸ். நானும் இந்த ஹெல்த் ஏற்றணும். ஐயோ முடிச்சிட்டான்டா. அந்த மேக்மா அந்த பவர் ஆக்டிவேட் பண்ணலான்னு பார்க்குறேன், அதுக்குள்ளே முடிச்சிட்டான். ஓகே கேஸ், ஸோ நான் வந்து அடுத்த கொஸ்டெல்லாம் எடுத்து எப்படியோ லெவலில் பட்டினா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். லெவல் 254 பண்ண வந்துட்டேன். ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிறான். ஸோ அதான் எனக்கு ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறையுது. அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு போட்டுருந்தேன்னா போர் அடிக்கும். அதில் தான் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி தான் கேஸ் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இனிமேல் இவனுங்களால் நம்மளை பண்ண அடிக்க முடியாது. ஆனால் என்னென்னா இந்த மேப் ரொம்ப பெருசாக இருக்கிறனால இவனுங்க எல்லாரையும் டோட்டலாக ஒரு 5 பேர் இருப்பானுன்னு நினைக்கிறேன். அந்த 5 பேரும் நம்மளால் சேர்த்து அடிக்க முடியல. ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் போனாலே இப்போ வந்து இங்கே ஒருத்தர் ஸ்பானாக வரானா அவனை வந்து ரொம்ப தூரம் கூட்டு போக முடியல. ஓகேங்களா, அதனால தான் அவன் டீஸ்பான் ஆகிடும். அதனால எல்லோரையும் சேர்த்து அடிக்க முடியல. ஒரு 3 பேரை வேணால் அடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பியும் கொஸ்ட் எடுத்து அவனை பற்றி அடிக்கலாம். இவன் ஆக்சுவலாக அடுத்த லெவலில் இருக்கிறவன் அடிக்கணும். நம்ம வந்து லெவல் 275 பற்றி தான் போகணும். ஓகே கேஸ், சரி ஓகே கேஸ், கொஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ போய்ட்டு நான் வந்து அவனுங்களை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், ஸோ அவனுக்கு எல்லாரையும் முடிச்சிட்டேன். வந்து லெவல் 275. இப்போ போயிட்டு நம்ம வந்து அவனுங்களை பார்த்திங்கன்னா அடிப்போம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு அடிக்கிறதோ நமக்கு பண்ண ஹெச்பி நான் குறையும் தானே நினைக்கிறேன். ஏன்னா சேம் லெவலில் இருக்கிறனால ஹெச்பி பண்ணால் எப்படி இருந்தாலும் குறையும். ஓகேங்களா, ஓகே தோ இங்கே தான் இருக்கான் அவன். ஐயோ அடிக்கிறவங்க. ஐயோ போச்சு. குதிடா. ஐயோ குதிக்கிற பட்டனே ஒர்க் ஆக முடியுது எனக்கு. குதிச்சிட்றா. ஐயோ போச்சு, முடிச்சிட்டான். அதான் சொன்னல இவன் ரொம்ப இதுவாக இருக்கான், இவன் பவர்ஃபுல்லாக இருக்கான். ஓகே, எங்கே இருக்காங்க? இது ரொம்ப பெரிய மேப்பாக இருக்குது. அவனுக்கு ஸ்பானே ஆக மாட்டேங்கிறானுங்க. ரொம்ப கிட்ட போனதான் என் டிவைஸ் வேறு ரொம்ப மொக்க டிவைஸ். ஸோ அதனால் ரொம்ப கிட்ட போனதான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பானே ஆகுறானுங்க. ஓகே இதோ வாடா செத்து போய்ட்டு எப்படியாச்சு. ஐயோ போச்சு. என்னால் மூமெண்ட்டே கொடுக்க முடியல கேஸ், லேக் ஆகுது கேஸ். அப்படி போச்சு, முடிச்சிட்டான். சரி ஓகே கேஸ். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது எனக்கே தெரில. நான் பேசாமல் திருப்பி போய் அடிச்சுட்டு வரட்டா? இருங்க, அவனை வந்து நீங்கள் எப்படியாச்சும் அவனை முடிக்க பார்க்கலாம். இல்லைனா நான் திருப்பி போய்ட்டு அவங்களை அடிச்சுட்டு லெவலப் ஏறிட்டு தான் நான் பண்ணி திருப்பி வரணும். ஓகேங்களா, ஐயோ முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்க போச்சு, அவள் தான். சரி ஓகே. ஐயோ இவன் சரியான பவர்ஃபுல்லாக இருக்காங்க. கொஞ்சம் ஹெச்பி தான் முடிக்க முடியும். ரீஸ் பண்ணிட்டான். ஐயோ சரி ஓகே. ஸோ நான் வந்து திருப்பி அவனுங்களை அடிச்சுட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நான் அவங்களை போய்ட்டு திருப்பி அடிக்கிறேன். ஸோ இப்போ வந்து போய் கொஸ்ட் எடுத்துகிட்டு ஓகே. ஸோ இங்கே கட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னை வந்து அடிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா மேக்மா பார்த்தீங்கன்னா லெவலில் பேசிகிட்ருக்கேன் கேஸ். ஓகேங்களா, ஓகே. நான் 7 பேரில் பார்த்தீங்கன்னா 4 பேர் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 3 பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கணும். ஓகேங்களா, ஸோ போய்ட்டு அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா அடிப்போம்.
அதான் கெஸ் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்டே. ஆக்சுவலாக இது என்ன ஆகுதுன்னா, இந்த மேப் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவனுங்க வந்து மொத்தமாக வந்து அடிக்க முடியல. மொத்தமாக ஒரு 5 பேர் இருக்கானுங்க. அந்த 5 பேரையும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல. ஒருத்தனை இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளேயே டிஸ்போன் ஆகிடுறான். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் இருக்குது. இதே தான் ப்ரிசல்லையே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இவங்களை ஃபஸ்ட்டு காலி பண்ணுவோம். அப்படியே செத்து போங்கடா வேணுமா, டைம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அண்ட் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சேனல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேஸ். ஓகேங்களா? யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் லைக்கும் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ கொஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ லெவல் 277 வந்துட்டேன். இனிமேல் அவங்களால நம்மளை பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாது. ஓகே. ஸோ இப்போ போயிட்டு கொஸ்ட் எடுத்துட்டா அவங்களை பார்த்தீங்கன்னா போய் அடிப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல. ஸோ அது என்னென்னா வந்து ஆக்சுவலாக பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது கைஸ். அது என்ன 2 XP கோடு அப்படின்னு சொல்லிட்டு கோடு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த கோடு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா டபுள் ஆகி கிடைக்கும். அதாவது 2 XP. ஓகேங்களா? ஸோ அதில் அது மாதிரி கோடு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா க்ரோம்லேருந்து ஒரு கோடு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 20 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கோட் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம எத்தனை கொஸ்ட்டு முடிக்கிறோமோ அந்த கிடைக்கிற எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா டபுளாகி கிடைக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இவ்வளோ லெவல் பார்த்தீங்கன்னா ஏறினேனே. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ட்ரிக் தான். அண்டு நான் வந்து அதை வந்து சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹையஸ்ட் எக்ஸ்பி கிடைக்கிற லேண்டில் மட்டும் போடுங்க. மிச்ச லேண்ட்லாம் இது கொஞ்சம் கம்மியான எக்ஸ்பி கிடைக்கிற லேண்ட்லாம் போடாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 10 லேக்கு அந்த மாதிரி எக்ஸ்பி கிடைக்கும்போது நீங்கள் இதை போட்டிங்கன்னா தான் இது உங்களுக்கு வந்து எக்ஸ்பி வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேப்லேயே அந்த மாதிரி போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக ஒரு கோடை வந்து ஒரு டைம் தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அண்டு நீங்கள் வந்து எப்படி இந்த கோட் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து க்ரோமில் போய்ட்டு இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா வரும். பிளாக்ஸ்மித்ஸ் 2 XP கோடுன்னு போட்டிங்கனாலே வரும். ஒரு 10-15 கோடு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து இதுக்கு போட்டிருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் நான் திருப்பி சொல்கிறேன். அதை வந்து கரெக்டான டைமில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் மட்டும் சும்மா எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா வந்து அவள் தான் அந்த கோடு எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்புறமா உங்களுக்கு செகண்ட் சி, தேர்ட் சிக்கெலாம் தேவைப்படும் எப்படி இருந்தாலும். ஓகேங்களா? நீங்கள் போக உங்களுக்கு எக்ஸ்பியும் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எந்த இதுக்கு அப்புறமா நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ப்ரிசல்லேருந்து வேணால் நீங்கள் வந்து இதை போடலாம் கேஸா. ப்ரிசல்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை போடலாம். ப்ரிசல்லேருந்து இந்த கோடை போட்டிங்கன்னா வந்து இது ப்ரிசல்லேருந்து ஒரு நல்ல எக்ஸ்பி தான் தரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிசல்லே இந்த கோடெலாம் போட்டு 300 வரைக்கும் ப்ரிசல்லே பார்த்தீங்கன்னா 300 பண்ண போயிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த லெவலுக்கு அதாவது இந்த லேண்டுக்கு அடுத்த லேண்டுக்கு போக வேண்டிய எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரிசல்லே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு இந்த 2 XP கோட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரிசல்ல இருந்து இந்த கோடை பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இதுக்கெல்லாம் போடாதீங்க. இது அது என்ன என்பிசிக்கெலாம் போடாதீங்க. பாஸுக்கு பார்த்தீங்கன்னா போடுங்க. ஸோ பாஸுக்கு போட்டால் தான் பாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா தருவான். லைக் ப்ரிசலில் பார்த்தீங்கன்னா வார்டனு, சீஃப் வார்டனு, அப்புறம் வந்து அந்த ஸ்வான் பாஸ் அவனுங்க 3 பேருக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா போடுங்க. மீதி அந்த ப்ரிசனரு அப்புறமா அந்த இன்னொரு ப்ரிசனர் இருப்பாங்களே அவனுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா போடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா அவனுக்கு வந்து கம்மியான எக்ஸ்பி தான் தருவானுங்க. ஆனால் நீங்கள் அதுவே இது வார்டன் அடிச்சுன்னா வார்டன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா தருவான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் சீஃப் வார்டன் அப்புறமா அந்த ஸ்வான் பாஸ் அந்த ஸ்வான் பாஸ்லாம் அடிச்சிங்கன்னா இந்த 2 XP கோடு போட்டு உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பி பண்ணால் கிடைக்கும். ஆனால் நான் வந்து அதை பண்ணல. ஏன்னா நான் வந்து அப்போ அவனை அவசரமாக அடிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா? எப்படியாச்சும் இவனை முடிக்கணும்டா. ஏன்னா நான் அந்த ப்ரிசல்லே பார்த்தீங்கன்னா 1 வாரம் பார்த்துன்னே இருந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறேன். 1 வாரம் இல்லை ஒரு 2-3 நாள் இருக்கும். ஆமாம்,
அவ்வளோ நாள் அந்த ப்ரிசனில் இருந்தனால அவனுக்கு நான் பண்ண அந்த கோடை பண்ண போல். ஆனால் வந்து நான் வந்து வார்டனுக்கும் சீஃப் வார்டனுக்கும் 2 பேருக்கும் பண்ண போட்டேன். ஸோ 2 பேருக்கிட்ட எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடச்சிது. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இவனுங்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிப்போம். இவனுங்க வேறு சாவே மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க ரொம்ப டைம் இருக்குது. இந்த மேப்பில் இவனுங்க வெறும் எத்தனை பேர் இருக்கானுங்க? 1 3 4 பேர் தான் இருக்கானுங்க. அதுவும் ஒருத்தனை 3 பேராக கூட அடிக்க முடியல. வெறும் 2 பேராக தான் அடிக்க முடியுது. 3 பேர் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீஸ்பான் ஆயிடுறானுங்க. ஓகேங்களா? அதனால் 2 பேராக தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா முடிக்கணும். நான் இப்போ தான் அந்த கோடு வேறு போட்டுறேன். அந்த கோடு பார்த்தீங்கன்னா வெறும் 20 மினிட்ஸ் தான் கேஸ் இருக்கும். ஸோ 20 மினிட்ஸ்க்குள்ளேயே இவனுங்க வேறு அடிக்கணும். இவனுங்க வேறு டீஸ்பான் ஆயிடுறானுங்க. டீஸ்பான் ஆகிட்டு வரதுக்கு இது 1 மினிட் எடுத்துக்கிறானுங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணுறதா? இங்கே ஒருத்தர் வருவானே, எங்கே போனான்? எங்கடா போனான்? வாடா வேகமாடா டி. ஓகே. ஸோ 4 பேர் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இன்னும் ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா வேறு முடிக்கணும். சரி, ஓகே. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா முடிப்போம். ஓகே. நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்வான் பாஸ்ன்னு சொல்கிறேன் பாரு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அந்த சீஃப் வார்டன் ட்ராப் பண்ணேன். அந்த ஸ்வாடை வச்சு தான் அடிச்சுட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லணும் கேஸ். அதாவது என்னென்னா, இந்த பிளாக் ஃப்ரூட்ஸு ஃபஸ்ட் சீடில் பார்த்தீங்கன்னா ஒரு குவெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது கேஸ். அதாவது என்னென்னா, ஐயோ அது பேர் என்ன, சேபர் குவெஸ்ட். ஸோ அந்த சேபர் குவெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்வாடு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நான் அந்த சேபர் குவெஸ்ட் பண்ணி அந்த ஸ்வாடை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடுக்க பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். ஸோ ஓகேங்களா? ஸோ சாரி கேஸ். இப்போ நான் வந்து அந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சீஃப் வார்டன் அவனோட ஸ்வாடு தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஸ்வாட் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் ஸ்வாடு தான் கேஸ். ஐயோ பேர் என்ன, சேபரோட ஸ்வாடு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் சீடில் ஒரு நல்ல பெஸ்ட்டு ஸ்வாட்னா அதுதான். அப்படி இல்லைன்னா டார்க் பிளேடு இருக்குது. ஆனால் டார்க் பிளேடு வந்து நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கணும். அதுக்கு பதிலாக வந்து இதுவே அதோட பவர்ஃபுல் தான். இதுவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நான் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். நான் வீடியோ எடுக்க தான் மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டரி பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ மாஸ்டரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு, அதாவது இந்த பாஸ் ஒருத்தர் இருப்பான், அவனை முடித்தா தான் நம்ம வந்து செகண்ட் சீக்கு போக முடியும். ஸோ அந்த பாஸ் அடிக்கும்போது இவனை நம்ம ஒரு வேளை அந்த ஸ்வாடை வச்சு அடித்தோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏறும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து அந்த ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணாமல் இப்போதைக்கு நான் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஓகே கேஸ். ஸோ இன்னும் ஒருத்தனை அடித்தா பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இவனை மட்டும் அடிச்சிட்டா அவ்வளோதான் கேஸ். ஸோ ஓகே. அது முன்னாடி சொன்ன மாதிரி நான் பார்த்தீங்கன்னா காசு வந்து சேர்த்துட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா $282,403 பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இவனை வேகமாக அடிப்போம். இந்த மேக்மாவை எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டரி 140 அதுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்லைனில் உட்காந்து நான் வேறு கிரைண்டிங் வேறு பண்ணோம். ஸோ ஓகே 280 பார்த்தீங்கன்னா போயிட்டேன். ஸோ ஆக்சுவலாக 300 போனால் தான் அடுத்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் சிட்டி. ஓகே கேஸ். ஸோ அதுதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சேனல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், டேக்